உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். என்றென்றும் நடத்திடு
ஹோலி ஸ்பிரிட். அப்பா வெண்மேகமாக அப்பா ஆவியானவரே இந்த இடத்துல நீங்கள் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தருகிற ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்க. நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் மென்மையானவர். ஹalleluya ஹalleluya ரப ஷகரப ரபா. உங்கள் அபிஷேகத்தை ஒருத்தர் மேலே ஊற்றி இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுடைய துணையாளர், எங்களுடைய தேற்றரவாளர் நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில் இந்த ஆராதனையில் யார் யார் அப்பா நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கட்டி அப்பா அவங்களை தேற்றுகிற ஆவியானவர், அவங்களுடைய காயங்களை கட்டுகிற ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறாரு. யார் யாரெல்லாம் இந்த வேலையில் இருதயம் நொறுங்குண்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிறீங்களோ உங்கள் காயங்களை கட்டுகிற ஆவியானவர் இந்த ஆராதனையில் கடந்து வந்திருக்கிறாரு. இந்த வேலையில் ஆவியானவர் உங்களுடைய காயங்களை கட்டுகிறாரு. உங்கள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுடைய காயங்களை ஆவியானவர் இந்த வேலையில் ஆற்றுகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு இந்த வேலையில் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் தான் இந்த வேலையில் கடந்து வந்திருக்கிறாரு. அவரை நோக்கி பார்ப்போமா? எங்களுடைய காயங்களை கட்டுகிறவரே அவரை நோக்கி பாருங்க. இந்த வேலையில் உங்கள் காயங்கள் எல்லாம் கட்டப்படுது. என்னென்ன ஹர்ட் உங்கள் இருதயத்தில் இருக்கிறோ, எந்த காயங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ ஆவியான இந்த வேலையில் ஆற்றி தேற்று உங்களை அரவணைக்கிறவரா இந்த வேலையில கடந்து வந்திருக்கிறாரு. அப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 5வது வசனம். ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. இங்க பாருங்க, இந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிற பிளெஸிங் என்ன தெரியுங்களா? நீங்கள் உங்களோட கொஞ்சம் முதிர்ந்த வயதுள்ள ஊழியக்காரர்களோட, முதிர்ந்த வயதுள்ள விசுவாசிகளோட, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கொஞ்சம் ஹை லெவல் இருக்கிறவங்களோட நீங்கள் ஃபெலோஷிப்பில் இருக்கும்போது பாருங்கள் என்ன ஆகும்னா, இந்த பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி இந்த சான்று சொன்னார் பார்த்தீங்களா, நான் செடி நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேவ பிள்ளைகளோடு இருக்கிற உறவுல நம்ம அவங்களோட இணைந்து இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? அவங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம மேலையும் வந்துடும். ஹல்லேலூயா. அவங்க மேல இருக்கிற பிளெஸிங்ஸ் உங்க மேல அப்படியே பாஸ் ஆயிடும். பாருங்க, இங்க அதுதான் நடந்துச்சு. வசனம் சொல்லுது, ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அடுத்தது பாருங்க, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அப்பா அவங்க பிளெஸிங்ஸும் இவங்க பிளெஸிங்ஸும் ஒன்னா ஒரு இடத்துல இருக்க கூடாத அளவுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் பெருகி இருந்தது பாருங்க. அப்புறம் பார்க்கிறோம், அவருடைய ஆசி மிகுதியா இருந்தபடியால். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அவங்க ஆசி எப்படி இருக்குதான், 2 பேருக்கும் மிகுதியா இருந்துச்சான், ரொம்ப அதிகமாக இருந்துச்சான். அப்புறம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. என்ன ஆச்சுன்னா, ஆஸ்தி பெருகி வசதி பெருகி எல்லாம் பெருகும் போது அவங்க ஒன்னா இருக்கிறதுக்கு முடியலையாம். பாருங்க, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அது வரைக்கும் ஆபிரகாமையே பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ என்ன செய்கிறாருன்னா, தன் கண்களை வேற எங்கேயாவது பார்க்குறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னா, எப்பா அவர் சொல்கிறார், எப்பா நமக்குள்ள வாக்குவாதம், ஏப்பா நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, நம்ம பிரிஞ்சு போயிடலாம், எதுக்கு நமக்குள்ள சண்டை, நாம் சகோதரர்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த லோத்து என்ன சொல்லியிருக்கணும் ஆபிரகாமை பார்த்து, ஐயா ஆபிரகாம் சித்தப்பா நாம் சகோதரர் தான், நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் அந்த சொந்த தேசத்துட்டு வந்ததை விட இப்போ நான் நல்லா இருக்கிறேன், நான் வசதியாக இருக்கிறேன், உங்க கூட நான் வந்ததுனால தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்களே என்ன போங்கன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத பார்க்குறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால நான் உங்க கூட தான் இருப்பேன். நான் உங்களை விட்டு போனேன்னா கர்த்தர் என் கூட இருப்பாரான்னு தெரியாதே, உங்கள் நிமித்தம் கர்த்தர்
கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களால் நான் நல்லா இருக்கிறேன், அதனால் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அந்த ஆபிரகாமுடனே இந்த ஐக்கியத்தில் நம்ம லோத்து நிலைத்திருந்திருக்கணும். பாருங்க, நல்லா வசதி வந்துடுச்சு, எல்லாம் வந்தோடனே இவர் என்ன பண்றாருன்னா அடுத்தது தன் கண்களை ஏறெடுக்க பார்க்கிறார். பிரியமானவர்களே, இதே தான் நான் ரூத்தோட லைஃப்ல நான் லோத்தை நான் கம்பேர் பண்ண ஆசைப்படுறேன். இங்க பாருங்களேன், ரூத்து எடுத்துக்குவோம். 11வது வசனம் பாருங்க. அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்க நகோமி கூட இருக்கிற ரூத் பாருங்க, இவள் நம்புவதற்கு எதுவுமே இல்லை. இங்க நகோமி ஆபிரகாமை கம்பேர் பண்ணும்போது இங்க ரூத் நகோமியை நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. பாருங்க, அங்கேயாவது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கை ஆபிரகாமுக்கு ஆதரவா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கை என்ன சொல்றாங்க, நகோமி எனக்கு விரோதமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அங்க ஆபிரகாம் கிட்ட ஆடு மாடுகள், அவன் ஆஸ்தியுள்ளவன், அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான், மிகுந்த ஐஸ்வர்யவானா தான், சீமானா இருந்தாரு. ஆனா இங்க நகோமி எல்லாவற்றையும் இழந்து அவள் தரித்திரனானால், அவள் ஒன்றுமே இல்லாதவள் ஆனால், அவகிட்ட ஒண்ணுமே இல்லை, அவங்கிட்ட கர்த்தருடைய கை எனக்கே விரோதமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் பாருங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரூத் இல்ல, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்க கர்த்தரை வணங்குகிறவங்க, நீங்க கர்த்தர், நான் ஒரு அந்நிய ஸ்திரீ, கர்த்தர் உங்களோடு கூட இருந்ததை நான் பார்த்துருக்கேன், அதனால நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவங்க பேசுறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆவிக்குரிய உறவின் நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதே அவங்களா தான் இருப்பாங்க. நம்ம சின்ன வயசுல நம்மளை அனுசரிச்சவங்களா இருப்பாங்க, நம்மளை நல்லா கேர் பண்ணவங்களா இருப்பாங்க, நம்மளை நல்லா வளர்த்தவங்களா இருப்பாங்க, நமக்கு எல்லாம் செய்தவர்களா இருப்பாங்க. ஒரு காலம் கட்டம் வரும்போது என்ன செஞ்சிடும், அவர்களை தூக்கி எறிந்து விடுகிறவர்களா இருந்துரும். அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த ஆவிக்குரிய ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். இங்கே ஆவிக்குரிய உறவுகள், இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு யாரும் பிரிந்திடாதீங்க. ஒரு தேவ மனுஷனோட கர்த்தர் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவ மனுஷனை விட்டு பிரியாதீங்க. அந்த தேவ மனுஷனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அந்த தேவ மனுஷன் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவி செய்யறாரு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு, சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அவங்களை விட்டு பிரிஞ்சிடாதீங்க. என்னுடைய ஆவிக்குரிய தந்தை பெற்றோர் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அத்தை எலிசபெத் ராஜ்குமார். அவங்க என்னோட ஒரு வளர்ச்சியிலும் சந்தோஷப்படுவாங்க. நான் சொல்லுவேன், அத்தை இந்த மாதிரி அத்தை இந்த மாதிரி அத்தை நான் சொல்லுவேன். என்னோட வளர்ச்சியில், என் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு பார்ட்டாக பார்த்து அவங்க ரசிப்பாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க நான் இன்னும் வளரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்களோட உங்கள் உறவை தைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய சர்ச்சு பாஸ்டர் இருக்கிறார், பாஸ்டர் பிரதாப் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் என்னுடைய வளர்ச்சிகளை. அவங்க சொல்லும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. சூப்பர் பிரதர், நல்லா பண்ணுங்க, இன்னும் வளர்ச்சி அடையுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்வார்னு. பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த மாதிரி ஆவிக்குரிய உறவுகளை விட்டுறாதீங்க. எது வந்தாலும் விட்டுறாதீங்க. ஆவிக்குரிய உறவு நீங்க விழும்போது உங்களை தூக்கி பிடிக்கிறதா இருக்கும், உங்களை என்கரேஜ் பண்றதா இருக்கும், உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கும். அதை விட்டு விலகிடக்கூடாது. பாருங்க, கர்த்தர் நம்ம பார்க்கணும், கூட பழகிறவங்க உறவுல சில பேர் கர்த்தர் தன்னோட இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்க வளர்ச்சியில பிரியமே இருக்காது. நான் சொன்ன பார்த்தீங்களா, எப்படா இவன் விழுவான், எப்படா இவன் நாஸ்தி ஆவான், எப்போ இவன் ஃபெயிலியர் ஆவான், அதை நான் பார்த்து ரசிக்கணும்னு காத்து கொண்டு இருக்கிற சில கூட்டங்கள் இருக்கும். அந்த கூட்டங்கள் பக்கம் தலையை திருப்பிடாதீங்க. உண்மையா கர்த்தரை தேடுகிற கூட்டத்தோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள். உங்களை தாயின் கருவில் கண்ட கர்த்தர் போல ஆதியில உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊக்குவித்த போதகர்களை
நல்ல நீங்கள் உங்கள் வளர்ச்சியில் பிரியமாக இருக்கிற நல்ல ஆவிக்குரிய தலைவர்களை பிடிச்சுக்கோங்க, அவங்கள விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அப்படிதான் ரூத் என்ன பண்ணாங்கன்னா, ஏம்மா நகோமி உனக்கு பிள்ளைகள் இல்லை, எல்லாமே மறித்துட்டாங்க, உங்க புருஷன் இல்லை மறித்துட்டாங்க, உங்களுக்கு சொத்து பத்து எதுவும் இல்லை அதுவும் மறிச்சு போச்சு, இன்னைக்கு உங்ககிட்ட நன்மை எதுவுமே இல்லை, எதுவும் இல்லைன்னாலும் பரவாயில்லப்பா, நான் ஒன்று பார்த்தேன்ப்பா, உங்க கூட கர்த்தர் இருந்ததை நான் பார்த்தேன், உங்களோட வாழ்ந்த போது பார்த்தேன், நீங்கள் ஒரு கர்த்தரின் மகளாக நீங்கள் வாழ்ந்ததை பார்த்தேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறத நான் பார்த்தேன், ஆகையால் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு அவங்க ஆணையிட்டு அவங்களோடு கூட இருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்து. நான் ரூத் 4:17, அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள், அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஹல்லேலூயா. தாவீதோடைய தாத்தாவை பெற்றெடுக்கிறாங்க இந்த ரூத். ஹல்லேலூயா. தாவீதோட பாட்டி இந்த ரூத். ஹல்லேலூயா. அவங்க இது ஜீசஸ் இந்த ஜென்ரேஷன்ல வராரு பாருங்க. நம்ம ரூத்தோடைய ஜென்ரேஷன்ல தான் ஜீசஸ் வராரு. அவங்க மூலியமா பிறந்த ஓபேத்துக்கு அப்புறம் ஈசாய்க்கு அப்புறம் தாவீதின் சந்ததியில இயேசு கிறிஸ்து வராருங்க பாருங்க. அதுதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு சொன்னவங்களை நான் விட்டுறக்கூடாது, ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தவங்களை நான் விட்டுறக்கூடாது, இவர் தான் இயேசுன்னு எனக்கு சொன்னவங்களை நான் மறந்துடக்கூடாது, என்னுடைய ஆவிக்குரிய பெற்றோர்களை நான் தூக்கி எறிந்திடக்கூடாது, என் ஆதி சபையை நான் தூக்கி எறிந்திடக்கூடாது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் மேல அக்கறையுள்ள ஜனங்களை நான் தூக்கி எறிந்திடக்கூடாது. அவங்க தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு முக்கிய ஒரு அஸ்திவாரமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா லோத்துக்கு நடந்ததை பாருங்க. லோத்து என்ன பண்றாருங்க பாருங்க. லோத்து 13வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது 10வது வசனம், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, ஆபிரகாமோடு உள்ள உறவை விட்டு இப்படி வெளியே பார்க்கும் போது எல்லாமே நல்லா தெரியுது, செழிப்பா தெரியுது. சோதோம் குமாராவும் கர்த்தர் ஆசீர்வதித்த தோட்டம் போல இருக்குதான், அழகா பியூட்டிஃபுல்லா தெரியுது. அடடா, நல்ல வாழ்க்கை, சூப்பரா ஒரு ஒளிமயமான எதிர்காலம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா உள்ள இருக்கிற ஆபத்து தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய உறவுகளை பணக்காரனா இருக்கிறானா, ஆஹா அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குதா, நல்லா பணக்காரர்களா, படித்தவர்களா, டீசென்ட் ஆனவர்களா, அவங்க கிட்ட நம்ம போய் ஒரு ஆவிக்குரிய உறவை வச்சுக்குவோம்ப்பா, நல்லா பார்த்தா நல்ல ஆட்களாக தெரியுறாங்கப்பா, ரொம்ப ஜென்யூன் பர்சனாக இருக்கிறாங்கப்பா, நல்லா படித்தவர்களாக இருக்கிறாங்க, கிராஜுவேட் டீம் இவங்களாம், இந்த டீம்கிட்ட போய் நம்ம சேர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்கக்கிட்ட நம்ம நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவோம், ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்கிட்ட போயிட்டு சேர்ந்துடுறாங்க பாருங்க. அதுக்கு என்ன செய்யும், கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு கல்லறை கட்டிட்டு போயிடுங்க. எதை வச்சு போகணும், அவங்களுடைய எப்படி போய் சேரணும், ஃபெலோஷிப்பில் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும். ரூத்து செலக்ட் பண்ண மாதிரி செலக்ட் பண்ணணும், லோத்து செலக்ட் பண்ண மாதிரி செலக்ட் பண்ணக்கூடாது. ஆகா வெளியே பார்த்தா சூப்பரா இருக்குதுப்பா, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒண்ணு, கர்த்தர் அவரோடு இருக்கிறாரா, அவர் வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரா, அவர் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி வாழுகிறாரா அப்படின்றத பார்த்து நீங்க போனீங்கன்னா பொழைச்சிங்க, தப்பிச்சிங்க. அங்க அதுதான் நடந்தது. லோத் என்ன பண்றாரு, இன்னும் சில பேர் பொண்ணு பார்க்கும் போது, மாப்பிள்ளை பார்க்கும் போது என்ன பண்றீங்க, ஆஹா மாப்பிள்ளை அழகா இருக்கிறாரா, நல்லா படிச்சிருக்கிறாரா, நல்லா சொத்து பத்து இருக்கா, எந்த ஜாதி எந்த மதம், எப்படி அந்த பொண்ணை இல்லை அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண லைஃப்ல செட்டில் ஆகிடலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் பணத்தை தான் பார்க்குறாங்க, அப்புறம் தான் அழகு கூட பார்க்குறாங்க. இந்த காலகட்டத்தில் பணம் நல்லா இருக்கா, நல்ல சொத்து இருக்குதா, போயிடலாம், நல்ல வாழ்க்கை. பொண்ணுக்கு பார்த்தாச்சுப்பா, இங்கேருந்து பார்த்தா நல்லா சோதோம் குமாரா மாதிரி கர்த்தர் ஆசீர்வதித்த தோட்டம் மாதிரி இருக்குதுப்பா, வாழ்க்கை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் நம்ம பொண்ணை நம்ம பையனை அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் போனால் தான் தெரியுது உள்ள சோதோம் குமாரா வாழ்க்கை.
வெளியே இருந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு, உள்ளே போய் பார்த்தா பொல்லாத ஜனங்களாம். சோதோம் குமாராவுக்குள்ள இருந்த ஜனங்க யாரு? பொல்லாத ஜனங்கள். நீங்க இப்படித்தான் பல ஃபேமிலியை நம்பி ஏமாறுறீங்க. வெளியே இருந்து பார்க்குறீங்க, ஆஹா நல்லா பேசுறாங்க பிரதர், இவங்க நல்லா பேசுறாங்க சிஸ்டர், நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. வெளிப்பிரகாரமாக பார்க்குறீங்க, ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கறது இல்லை. நீங்கள் சுயமாக பார்த்து பார்த்து முடிவெடுக்கிறீங்க, வெளிப்பிரகாரமாக பார்க்குறீங்க, நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா பொல்லாத ஜனங்கள், பாவிகள். இந்த உலகத்திலேயே பாவம் செய்கிற பெருங்கூட்டம் அந்த கூட்டம் தான். ஆனால் வெளியே இருந்து பார்த்தா நல்லா தெரியுதான். எப்படி இருக்குது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் ஆசீர்வதித்த தோட்டம் போல இருக்குதான்ப்பா வெளியே இருந்து பார்த்தா. உள்ளே போய் பார்த்தா தான் சாக்கடை ஓடுது. கர்த்தர் ஆசீர்வதித்த தோட்டம் போல இருக்குது வெளியே இருந்து பார்க்கறதுக்கு. உள்ளே போய் பார்த்தா பாவம் பெருகெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த தேசத்தை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. எப்போ அழிக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி சில கூட்டத்தோட போய் நீங்க சேர்ந்தீங்க, உங்களுக்கும் அழிவு வந்துடும். அன்னைக்கு லோத்து ஆபிரகாமுடைய ஜெபத்தினால, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால அந்த கூட்டத்திலிருந்து தப்பிச்சாரு. ஆனாலும் ஒரு முடிவு, அது ஒரு சமாதானமான முடிவா இல்லை. பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 4வது வசனத்திலிருந்து, அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நாலா திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இங்க பாருங்க, யாரை பார்த்து சகோதரன்றார் பாருங்க. லோத்து யாரை பார்த்து சகோதரர்னு சொல்றாரு பாருங்க. சோதோம் கொமோராவில் இருக்கிற அந்த பொல்லாத மனிதர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, சகோதரரேவா. இவர் யாருக்கு சகோதரராய் இருந்தவர்? இவர் ஆபிரகாமுக்கு சகோதரராய் இருந்தவர். ஆபிரகாம் சொல்றாரு, நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே வாக்குவாதம் வேணான்னு ஆபிரகாமும் லோத்தை ஈக்குவல் அங்க பண்ண அந்த லெவல்ல இருந்தவர் லோத்து. ஆபிரகாமுக்கு சகோதரனாய் இருந்த லோத்து இன்னைக்கு சோதோம் கொமோராவில் இருக்கிற பொல்லாத ஜனங்களை பார்த்து, கர்த்தருக்கு முன்பாக மகா பாவி இருந்த ஜனங்களை பார்த்து இந்த நீதிமானாகிய லோத்து சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, சகோதரரே. இவர் ஃபெலோஷிப் எப்படி இருக்குது பாத்தீங்களா? பிரதர், நான் பாவம் செய்யல பிரதர், பட் அந்த இடம் நல்லா இருக்குதா, நல்லா செழிப்பா இருந்துச்சு, அதனால நாங்க வந்தோம். அங்க இருக்கிறவங்களாம் மோசமானவங்க தெரியும் தான் பிரதர், அவங்கெல்லாம் பொல்லாதவர்களும் தெரியும் தான், அவங்கெல்லாம் மகா பாவிகள் தெரியும் தான். வேற என்ன பண்றது பிரதர்? இங்க இருந்தா தானே நல்லா பணம் கிடைக்குது, நல்லா செழிப்பா இருக்க முடியுது, தேவனுக்கு பிரியமில்லாத இடமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணுக்கு நல்லா இருந்துச்சு பிரதர், கண்ணுக்கு அழகா இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இங்க இருக்கிறேன்னு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில எந்த பகுதிகளிலேயும் உங்க கண் உங்களை ஏமாற்றிவிடும். உங்க கண் உங்களை ஏமாற்றும். உங்கள் ஆவிக்குரிய கண் உங்களை ஒரு நாளும் ஏமாற்றாது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, இவர் வந்து என்ன சொல்றாரு? யாருக்கு சகோதரர்? இவர் ஆபிரகாமின் சகோதரர். ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் சொல்றாரு லோத்தை பார்த்து, நாம் சகோதரர்ப்பா, நம்ம பிரதர்ஸ்ப்பா, நம்ம ஒரே ரத்தம்ப்பா அப்படின்றாரு. அப்படி ஈக்குவல் பண்ண ஆபிரகாமோட ஈக்குவலா இருந்த லோத்து இன்னைக்கு எவ்வளவு மட்டமாயிட்டா இருப்பாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, சோதோம் குமாராவில் இருக்கிற பொல்லாத ஜனங்க, மகா பாவிகளை பார்த்து கர்த்தர் அழிக்க போகிற இன்னும் சில நேரங்களில் கர்த்தரே இந்த அக்கிரமம் அதிகமா இருக்கு, வான பரியந்தம் எட்டுச்சின்னு சொல்லி இறங்கி வந்து அழிக்க போற அந்த பொல்லாத ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுங்க? சகோதரரா, பிரதர். ஹலோ பிரதர், யாரை பார்த்து இன்னைக்கு நீங்க பிரதர் சொல்லிட்டு இருக்கீங்க? சிஸ்டர், நீங்க யாரை பார்த்து இன்னைக்கு சிஸ்டர் சிஸ்டர்னு பழகிட்டு இருக்கீங்க? அந்த பழகிற ஆட்களை செக் பண்ணுங்க. யாருக்கிட்ட போய் பிரதர் பிரதர்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கிட்ட போய் சிஸ்டர் சிஸ்டர்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய ஐக்கியம் எங்க இருக்கு? உங்க இருதயம் எங்க இருக்கு? ஆவிக்குரிய கூட்டத்துக்குள்ள இருக்கா? ஆவிக்குரிய உறவுகளுக்குள்ள இருக்கா? ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ள இருக்கா? இல்ல மாம்ச சிந்தையுள்ளவர்களோட, கர்த்தரை அறியாத ஜனங்களோட, பாவத்திலே மாளுகிற ஜனங்களோட?
உங்களுடைய ஐக்கியம் இருக்கிறதா? ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஜனமா கூட இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கூட்டமாக கூட இருக்கட்டும், அதிலையும் செக் பண்ணுங்க, அந்த ஐக்கியம் எப்படி இருக்குது, அந்த ஃபெலோஷிப் எப்படி இருக்குது. அந்த ஃபெலோஷிப் உன்னை தேவையில்லாததை பார்க்க வைக்குதா, தேவையில்லாததை பேச வைக்குதா, கர்த்தருக்காக ஏதாவது உன்னை செய்ய வைக்குதா, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது ஒன்றை நீ செய்வதற்கு உன்னை தூண்டி விடுகிறதா, இல்லை இந்த உலகத்தின் காரியங்களையே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறதா, உலகத்தின் பாவத்திலே உன்னை அனுபவிக்க இழுத்து கொண்டிருக்கிறதா? நல்லா செக் பண்ணணும் பாருங்க. நாமே நிதானித்து பார்க்கணும். இவர் என்ன ஆச்சு பார்த்தீங்களா, அந்த சகோதரரை எனக்கு அப்படியே படித்த உடனே உள்ள எனக்கு ஒரு வெறி வந்துச்சு பாருங்க. யாருக்கு நீ சகோதரன்? நீ ஆபிரகாமுக்கு சகோதரன். சோதோம் குமோரா ஜனங்களை அங்க பாருங்க, வாலிபர் முதல் கிழவர் வரைக்கும் அவங்க வீட்டு வாசப்படியில பாவம் செய்யறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த புருஷர்களை வெளியே விட சொன்னா அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கு அந்த பெரும் கூட்டம் பாவம் செய்வதற்கு, அந்த உள்ள இருக்கிற புருஷர்களோடு பாவம் செய்வதற்கு அந்த பெரும் கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு. அதை பார்த்து நீதிமானாகிய லோத்து, அதை பார்த்து ஆபிரகாமின் சகோதரர் லோத்து என்ன சொல்றார் தெரியுமா? சகோதரர், இன்னைக்கு யாராவது இந்த லோத்து மாதிரி இந்த சோதோம் குமோரா கூட்டத்தை பார்த்து சகோதரனே சகோதரன் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுங்க. நீங்க இருக்கிற சோதோம் குமோராவை விட்டு வெளியே வாங்க, திரும்பி வந்துருங்க. உங்க ஐக்கியம் எங்க இருக்கு? சோதோம் குமோரா ஜனங்களோடு உங்க ஐக்கியம் இருக்கிறதா, இல்ல ஆபிரகாமின் கூட்டத்தோடு உங்கள் ஐக்கியம் இருக்கிறதா? உங்களுடைய ஆவிக்குரிய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? ஆபிரகாம் என்னை விட்டு போன்னு சொன்ன உடனே கிளம்பிட்டாரு லோத்து. ஆனா நகோமி எத்தனை முறை சொன்னாலும் போகவே மாட்டேன்னு சொல்றாங்க. நம்புவதுக்கு எதுவுமே இல்லை, எதிர்காலத்தை குறித்து எந்த தரிசனமும் இல்லை. ஒன்னே ஒன்று, எப்பா நீ வணங்குகிற தெய்வம் கர்த்தர், அவர் உண்மையுள்ளவர், உயிரோடு இருக்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர். இந்த ஐக்கியத்தை விட்டு, இந்த கடவுளின் மகளை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன்னு ரூத் நின்னதுனால இயேசு கிறிஸ்துவின் வம்சம் வரலாறுல அவங்க இடம் பிடிச்சதை நம்ம பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கை நல்ல ஒரு ஐஸ்வர்யமான போவாசோட ஐஸ்வர்யவான் போவாசோட அவங்க வாழ்க்கை சிறப்பா இருந்ததை பார்க்கிறோம். எல்லாரும் அவளை வாழ்த்தினதை பார்க்கிறோம். போவாஸ் வாழ்த்தினதை பார்க்கிறோம், நகோமி வாழ்த்தினதை பார்க்கிறோம், சுற்றுப்புறத்தால் எல்லாரும் அவளை வாழ்த்தினதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க லோத்தோடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளின் உறவையும் விட்டு பிரிந்து வந்த லோத்தின் வாழ்க்கை மிகவும் சாபமாய் மாறினதை நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, 17வது வசனம் பாருங்க. திரும்பவும் லோத்து தவறு செய்யறத பார்க்கிறோம். ஒரு வாட்டி தான் நம்ம வாழ்க்கையில தவறு செய்யறோம், சரி அடுத்த முறை அதை நம்ம திருத்தி கொள்ளணும். இல்லை,